பொதுவாக தமிழருடைய வாழ்வியல்ல குலதெய்வ வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு, திருத்தல யாத்திரைகள் எல்லாம் நம் மண்ணோடு கலந்த விஷயம்தான். ஏன்னா ஒரு குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னா குலதெய்வத்துடைய பேரொருள் இருக்கணும். குலதெய்வங்களுக்கு வெவ்வேறு வழிபாட்டு முறை இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறைப்படி வழிபாடு செய்யணும். தமிழ்நாட்டுல குலதெய்வங்கள் தெரியாத அவங்களுக்கெல்லாம் குலதெய்வமா நம்ம சமயவர்த்து மாரியாத்தான் இருக்கு. நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டுவன எல்லாம் தருவோய் நீ வேண்டியதையும் வேண்டா எல்லாம் கொடுக்கக்கூடிய சாமி. அவருக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி. அங்க இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார் உள்ளிட்ட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொள்ளையிட வந்தவர்களை, கொள்ளையர்களை, அந்த மந்திரவாதங்களை அவர்களை கொன்னு 18 படிகளாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் என்னுடைய சுய அனுபவத்துல சொல்றேன். நான் என்னை அறியாம அழுத ஒரு தளம் அது. இன்னைக்கு நான் பல பேருக்கு நான் அறிவுரை சொல்வது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்க்கக்கூடிய ஒரே தளம் இது 18ஆம் கருப்பட்டு போகும். நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சி தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். இவர் அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட பேசிட்டு வராரு. ஆனா இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அவருக்குள்ள நிறைய இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம்மா. நீங்க நிறைய இடங்கள்ல மக்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவரா இருந்துட்டு இன்னைக்கு நிறைய பேரை வழி நடத்திட்டு வரீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு? உங்களுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் என்ன? முதல்ல நம்முடைய பேசு தமிழா பேசு அதனுடைய துணையாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கிய திருவருள், இறைவன் திருவருளோடு மென்மேலும் வளருவதற்கு நாங்கள் தமிழர்கள் வணங்கக்கூடிய குலதெய்வங்கள் அனைத்தையும் பிரார்த்தனை செய்து முதல்ல வாழ்த்துக்கிறேன். ஊருக்காவல் சாமிகளே உங்க பாதம் கும்பிடுறோம், மண்ணு செழிச்சிடணும், மாமழையும் பெஞ்சிடணும், ஊரு செழிச்சிடணும், உந்தன் பணி செய்திடணும், தான நன்னே தன்னானே நான நன்னே. பிள்ளையாரப்பா ஐயனார் கருப்பசாமி இருளப்பசாமி சுடலமாடா முண்டா வேட்டக்காரா மதுர வீரா ஏரிமுனியப்பா காட்டடக கருப்பராயா 5 வீட்டு சாமி வெள்ளியங்கிரியப்பா திருச்சடையப்பா சாஸ்தா ஏரல் அருணாச்சலா விருமாண்டியப்பா சுயம்புலிங்க சாமி போத்திச்சாமி முத்துக்குட்டி சாமி தன்னாசி மாயாண்டி பேயத்தவா வாசிமலையா ஒண்டி கருப்பா கட்டிவீர கருப்பழகா வாழ குருநாதா உய்யன சக்கப்பா காத்தவராயா காடேஸ்வரா மாந்தியப்பா பொன்னர் சங்கரா செல்வகுமாரா சின்ன வீர பெரிய வீர முன்னோட்டக்காரா இடும்பா குடும்பா காளியம்மா மாரியம்மா முத்து மாரியம்மா அங்காளம்மா குங்காளம்மா அத்தனூரம்மா ஆனூரம்மா வலுப்பூரம்மா பாரியூரம்மா பச்சையம்மா பட்டியம்மா தங்காத்தா செல்லாண்டியம்மா காமாட்சி அம்மா மசிறியாத்தா சேலக்காரி ராக்காட்சி அம்மா நைனாமல பெருமாளே. இத்தனை குலதெய்வங்களும் இந்த திருவருள் தொலைக்காட்சிக்கு குருவருள் செய்யட்டும், திருவருள் செய்யட்டும் என்று முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நிறைய கலந்துருக்கு. இன்னைக்கு முதல்ல இதை எப்போ உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுடைய குலதெய்வம் வழிபாடுங்கிறது யாரு? எந்த குலதெய்வத்தை நீங்க வழிபட்டு? நான் பிறந்த ஒரு மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஏழுமலை அப்படிங்கிற ஒரு கிராமம். நாங்க அந்த ஊர் பிறந்திருந்தாலும் கூட என்னுடைய குலதெய்வம் சோழவந்தான்ல இருக்கக்கூடிய மாசானபதி அப்படிங்கிற திருக்கோவில் இருக்கக்கூடிய சாலமுத்துங்கிறது என்னுடைய குலதெய்வம். எங்களுடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு வணங்கி வரக்கூடிய அந்த குலதெய்வம் அதுதான் எங்களுடைய குலதெய்வமா இருக்கு. பொதுவாக தமிழருடைய வாழ்வியல்ல குலதெய்வ வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு, திருத்தல யாத்திரைகள் எல்லாம் நம் மண்ணோடு கலந்த விஷயம்தான். ஏன்னா ஒரு குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னா குலதெய்வத்துடைய பேரொருள் இருக்கணும். குலதெய்வங்களுக்கு வெவ்வேறு வழிபாட்டு முறை இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறைப்படி வழிபாடு செய்யணும். அதுதான் இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறோம், பெரிய பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய திருக்கோயில் சாமி தான் எனக்கு குலதெய்வம்னு சொல்றோம். உதாரணமா அவனுக்கு குலசாமி எதுன்னு கேட்டா திருப்பதி பெருமாள், பழனி ஆண்டவர், இந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுல குலதெய்வங்கள் தெரியாத அவங்களுக்கெல்லாம் குலதெய்வமா நம்ம சமயவர்த்து மாரியாத்தான் இருக்கு.
அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும், விட்டு போயிருக்கும், அந்த பரம்பரையில் சொல்லாமல் விட்டுருப்போம். அதனால் என்னுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை மற்றொரு நாள் பேசுவோம். இன்னைக்கு நம்முடைய இந்த திருவருள் இதில் வந்து நம்ம பேசக்கூடிய விஷயமா நான் பார்க்கறது, தென்பகுதி மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் போற்றி வணங்கி நினைத்த காரியத்தை வேண்டியதை தந்தவர்களும் ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய கருப்புன்னு சொல்லக்கூடிய கருப்பசாமி. அதாவது அவர் சாதாரண கருப்பு கிடையாது, 18ஆம் படி கருப்பு. இங்கே மதுரை இந்த சித்திரை திருவிழா, தேரோட்டம், அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பசாமியினுடைய பாடல் ஒலிக்காத இடங்களே இருக்காது. சாதாரணமாக இருக்கக்கூடியவனையும் கூட ஆட வைக்கக்கூடிய ஒரு அருட்பாடல் அது. அவ்வளவு உணர்வோடு கலந்தது, இரத்த நாளங்களில் கலந்தது, எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்து விட்ட தெய்வம் 18ஆம் படி கருப்பர் அழகர் கோவிலில் இருக்கிறார். இந்த கருப்பசாமி திருக்கோயிலில் வந்து பொதுவாக அங்கே வந்து விக்கிரகமெல்லாம் கிடையாது. நீங்க இப்போ ஒரு கோயில்னு போறோம், ஒரு சாமி சிலை இருக்கும், ஒரு அருவா வச்சு ஒரு ஐயா நிற்பாரு, இவர் தான் கருப்பசாமி, நம்ம வழிபாடு செய்யறோம். ஆனால் பெரிய கருப்பாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பருடைய என்ன விசேஷம் சொன்னா, அந்த கோவில் அழகர் கோவில், சுந்தர வரதராஜ பெருமான் சொல்லக்கூடிய அந்த அழகர், கொல்லழகர், கல்லழகர், அந்த அழகர் கோயிலுடைய ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய கதவு, அதன் உள்ளே இருக்கக்கூடிய 18 படிகள், இதுதான் அந்த 18ஆம் படி கருப்பு. நீங்க போனீங்கன்னா மதுரைக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்க சொல்லும் போது நானும் நினைச்சேன் கருப்பு சாமின்னா அருவாள்லாம் வச்சுட்டு குதிரை மேல வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு உருவமே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அங்க அருவமா இருக்கிறார். பொதுவாக இருக்கிற வெள்ளை குதிரை ஏறி ஒரு ஐயனாறு சாமி, எங்க சொடலமாடு சாமின்னு சொல்லி நம்ம பாடுவோம். ஆனா 18ஆம் படி கருப்பு இருக்கக்கூடிய அந்த 18 படிகள், அடைக்கப்பட்ட திருக்கதவுகள், அங்கே சாமியா கும்பிடுறோம். அங்க கதவுக்கு சந்தனம் பூசி கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடி மாலை போடணும், அவ்வளவு பெரிய கதவு. நான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போறவன். என்ன வேண்டுமோ அதை கொடுத்துருவார் சாமி. நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டுவன எல்லாம் தருவோய் நீ வேண்டியதையும் வேண்டா எல்லாம் கொடுக்கக்கூடிய சாமி. அவருக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி. அவர் நிறைய கொடுக்கணும்னு நினைப்பார். நம்மளுடைய ஜனங்க போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு சொல்லி குறைவா கேட்டுடும். சாமி நினைக்கிறது நிறைய கொடுக்கணும்னு நினைப்பார். இந்த 18ஆம் படி கருப்பர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அழகருக்கு காவல் தெய்வமா, அவருக்கு மட்டும் காவல் தெய்வம் அல்ல, சுற்றுப்பகுதியில் இருக்க அத்தனை கோவிலுக்கும் அத்தனை மக்களுக்கும் அவர் காவல் தெய்வம், முன் தெய்வமா இருக்கிறார். இந்த அழகர் வந்து ரொம்ப விசேஷமானவர். அங்க இருக்கக்கூடிய அழகர் அவ்வளவு அழகானவர். வரதராஜ பெருமாள், சுந்தர பெருமாள், அவர் சுந்தர பெருமாள் அவர் அவ்வளவு அழகா இருப்பார். அந்த தெய்வத்தை ஏதோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த உலோகங்களால செய்யல, அந்த தெய்வ திருமேனி தேவலோகத்திலிருந்து செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த உலோகம், தங்கம் போல தேவலோகத்து தங்கம். தர்மராஜாவே கட்டிய கோயில் அந்த கோயில், அழகர் கோயில் வரலாறு ஒரு பெரிய வரலாறு, அது நம்ம பேசுவோம் கண்டிப்பா. ஆனா அந்த கோவிலுக்கு ஏன் கருப்பு வராரு, எப்படி வந்தாரு, இன்னைக்கு அந்த கோவிலுடைய ராஜகோபுரம் ஏன் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மலையாள மன்னன் இருந்ததாக மக்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை நான் சொல்றேன். ஒரு மலையாள மன்னன் இந்த பெருமாளை பற்றி, அங்க இருக்கக்கூடிய அந்த அழகர் பெருமானை பற்றி தெரிஞ்சு அவரை அங்க கொண்டு வரணும், கேரள தேசத்தை கொண்டு வரணும். இன்னும் அவர் தெய்வ திருமணியா கொண்டு வரதுக்கு முயற்சிச்சாங்களோ, அல்லது அவருடைய அந்த இறை ஆற்றலை எடுத்துட்டு போகணும்னு முயற்சிச்சாங்களோ, அது இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம மக்கள் நம்புறது என்னன்னா, மலையாள தேசத்திலிருந்து ஒரு பெரிய விஷயம் தெரிந்த மந்திரவாதிகள், மந்திர தந்திரத்தில் பெரிய ஆட்கள், ஒரு 18 பேரை செலக்ட் பண்ணி நீ போய் அங்கே அந்த அழகரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்பிக்கை தான். மந்திரம் உண்மையா உண்மை, பில்லிசுனி உண்மையா உண்மை. அப்போ வரக்கூடிய இந்த மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் வந்து வருகின்ற போது எங்களுக்கு பாதுகாப்பா கருப்பசாமி அனுப்புங்க, இவர் மலையாள கருப்பு, அங்கிருந்து வர்றார், அவரை விஷ்ணு ரூபமா பார்க்குறோம், சிவரூபமா பார்க்குறோம், சிவ வடிவமா பார்க்குறோம், எல்லாம் நம்முடைய நம்பிக்கை. ஸோ அங்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு அங்கே போய் உடனே கோயிலுக்குள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வந்துட முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் உள்ளே போகணும்.
நான் இருந்தாலும் மக்களுக்கு கண்ணில் புலப்படக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சனம், ஒரு மை அவங்க வச்சுக்கிறாங்க. இருக்கிறது தெரியும், ஆனா நம்மளை போன்ற மனிதர்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு மாய மந்திரத்துக்காக அந்த கருப்பு மையை வச்சுக்கிட்டு அவங்க போய் உள்ள போயிடுறாங்க கோயிலுக்குள்ள. போன உடனே எடுத்துட்டு வந்துட முடியுமா? அதுக்கான சூழல்லாம் பார்க்கணும்ல. அப்படியெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. பார்க்கின்ற பொழுது பூஜை நடக்கும். ஆனா இவங்க அந்த 18 நபர்களுமே அந்த மந்திர தந்திரவாதிகள் எங்க இருப்பாங்கன்னா கோயிலுக்குள்ளதான் இருப்பாங்க. யாரு கண்ணுக்கும் புலப்பட மாட்டாங்க. சரி, இது என்னடா இவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரிஞ்சு வந்திருக்கான், நம்மளை எடுத்துட்டு போறான், நம்முடைய இறையாற்றல எடுக்க போறானோ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சுவாமி என்ன பண்றாரு அழகர், இன்றளவுக்கும் வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார்னு அழகர் கோயில் திருவிழாக்கள்ல அவங்களுக்கு முதல் மரியாதை உண்டு. இப்ப நடந்த ஆடி தேர்ல அவங்களுக்கு மரியாதை உண்டு. இன்னமும் அந்த பழைய பாரம்பரியம் மாறாம வில்லு வண்டி கட்டி அங்க வந்து அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் ஐயாவுடைய முன்னோர்களுக்கு கனவுல போய் சாமி சொல்லுது. கனவுல சாமி சொல்லுமானா சொல்லியிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி என்னை எடுத்துட்டு போறதுக்கு ஆள் வந்தாச்சு, மந்திரவாதம் பண்ணி இங்கிருந்து என்னை கொள்ளையிட்டு போறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, அதனால நீங்க ஆள் பல சேனையெல்லாம் ஆட்களோடு வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்துருங்க காலையிலன்னு சொல்லி சாமி உத்தரவு சொல்லுது. நடந்திருக்கானா? நடந்திருக்கு, உண்மையான நடந்திருக்கு. சரி, ஜமீன்தாருக்கு சொல்லியாச்சு, ஆள் ஊர்ல எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து முன்னாடி நின்னாச்சு. சரி, கோயிலுக்குள்ள இருக்கிறது செய்தியை சொல்லணும்ல. அதனால அந்த சுவாமி திருமணியை பூஜை செய்யக்கூடிய பட்டாச்சாரியார், அந்த பூசாரி, அவங்களுக்கு சாமி சொல்றாரு, நீங்க போய் காலையில அங்க மேல இருக்கக்கூடிய தீர்த்தம் ஒண்ணு இருக்கு, அந்த அழகருடைய மேல ராக்காச்சி அம்மன் தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு எவ்வளவு விசேஷமா, இந்த அழகர் அங்க நீராடுவார். மலைக்குள்ளே உருவாகி மலையிலேயே வரக்கூடிய தீர்த்தம், சூரியன் படாத தீர்த்தம்னு அவ்வளவு பெருமை உண்டு. மலையேறி மேல போய் குளிக்கிறதுக்கு போவாங்க. அந்த ராக்காச்சி தீர்த்தம் அவ்வளவு விசேஷமானதுங்க. மலையிலேயே உருவாகும், சூரியன் படாம அதுக்குள்ளேயே வந்து அங்க வந்துடும். அந்த பெருமாளை வந்து மதுரை சித்திர திருவிழால முடிச்சுட்டு போய் அங்கதான் வச்சாங்கன்னா அவ்வளவு அழகா அப்படி அந்த நீர் வந்து அவர் மேல திருமேனியில படும். அவ்வளவு புனிதமான அந்த தீர்த்தம், ராக்காச்சி தீர்த்தத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி சாமி கனவுல சொல்லுது. இந்த ராக்காச்சி தீர்த்தத்துடைய விசேஷம் என்னன்னாமா, நிறைய இந்த பில்லி சூனியம் ஏவல் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, சில பேர் மந்திரவாதம் எல்லாம் பேசிப்பாங்க. இப்ப இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் பேசி சரிப்படுத்திக்கிறதுக்கான இடம் தான் அந்த ராக்காச்சி தீர்த்தம். எப்ப நீயும் நானும் காம்ப்ரமைஸ் ஆயிப்போம், உன் தொழில நீ செஞ்சுக்க, நான் தலையிட மாட்டேன்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கான இடம் தான் அந்த ராக்காச்சி தீர்த்தம். இன்றளவுக்கும் பெரிய கும்பாபிஷேகம் கூட சாமி அதுக்கெல்லாம் வந்து அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க, புனித தீர்த்தம் எடுத்துட்டு போறது ரொம்ப விசேஷமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 18ஆம் படி அழகர் வந்து சொல்றார், சுந்தர பெருமாள் சொல்றார். சரின்னு வந்துட்டார் பட்டாச்சாரியார். அந்த 18 பேர் உள்ள இருக்கிறான், கதவு மூடப்பட்டிருக்கு, மற்ற சாதாரண மனிதனுடைய கண்ணு தெரியாது. அப்ப எப்படி தெரியணும், எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்ச பொழுது அவங்க சொல்றாங்க, அழகருக்கு வந்து நைவேத்தியமாக பிரசாதமாக மிளகுல சம்பா சாதம், சம்பா அரிசியில போட்டு அவருக்கு சாதம் சமைச்சு அவருக்கு படையல் போடுறது வழக்கம். அவருக்கு அழகருக்கு சுட சுட படம் அந்த சாதத்தை உள்ள போட்டு சாமி நைவேத்தியம் ஆனவனே கதவை மூடுறாங்க. இந்த சூடான சாதம் அன்னப்பிரசாதம் வந்து அவருக்கு படைக்கின்ற பொழுது இந்த ஆவி இது பறக்க, அந்த ஆவியில வந்து இந்த மாயவாதம் பண்ணவன் மந்திரவாதம் பண்ணவன் பூரா இருந்த அந்த அஞ்சன மையெல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா வெளுத்து போச்சுல, ஸ்டீம் பாத்னு சொல்றோம்ல, அந்த ஸ்டீம் பாத் மாதிரி ஆயிட்டானோ. ஆன உடனே இந்த 18 பேர் தெரிஞ்சுட்டான், கதவு திறக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார் உள்ளிட்ட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொள்ளையிட வந்தவர்களை, கொள்ளையர்களை, அந்த மந்திரவாதந்திரவாதிகளை வந்து அவர்களை கொன்னு 18 படிகளாக்கி வைத்திருக்கிறார்கள். அதுல இருந்து என்ன சொல்ல வருதுன்னா, சாமி கோவில் சொத்தை கொள்ளையடிக்காது, சாமியை திருடாத, திருட வந்தா உனக்கு என்ன தண்டனை சொல்லி யார் சொல்லிருக்கு? எங்க அழகர் சொல்லியிருக்கிறார். சரி, 18 பேரையும் நீங்க இது பண்ணியாச்சு, 18 படியாக்கி அவங்கள புதைச்சாச்சு, இந்த கருப்பசாமி என்னையா பண்றது அப்படின்னு கேள்வி வரும். அப்ப கருப்பசாமி சொல்றாரு, நான் என்னமோ கொள்ளையிட வந்தேன்,
ஆனா நான் வந்து இப்ப நான் ஊர் திரும்ப விரும்பல, நான் இங்கேயும் இருந்துக்கிறேன், இந்த அழகன்ட்ட இந்த சுந்தரராஜ பெருமாள்கிட்ட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஏத்துக்கிறாங்க. சரி, பெருமாளுடைய வழிபாடு வேற, கருப்பசாமியுடைய வழிபாடு பெரியவர் வந்து துடியான தெய்வம்னு வார்த்தையை பயன்படுத்தும். ரொம்ப சக்தி மிகுந்தவர், சாமி வந்து கேட்கறத கொடுக்கிறவர். கருப்பசாமி வழிபாடு படையல் வழிபாடுகளே ரொம்ப பெரிய விசேஷமானது. அதனால எங்களால நாங்க அதுக்கெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனேயே அப்ப அந்த ஜமீன்தார் என்ன பண்றாங்க, இந்த கருப்பசாமியுடைய வழிபாட்டுக்கு அந்த வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் ஐயாட்ட சொல்லி வேளார்னு இந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அந்த சமூகத்தை சார்ந்த பெருமக்களை வந்து கொய்யவர் சொல்லுவாங்க, சில ஊர்ல வேளார்னு சொல்லுவாங்க, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து இன்னைக்கு அந்த 18ஆம் படியாருக்கு பூசகர்களாக பூசாரிகளாக நியமிக்கிறாங்க. அது இன்றளவுக்கு அந்த அவங்களுடைய பரம்பரை வந்துகிட்டு அவங்க தான் பூஜை பண்ண முடியும். அங்க உடனே எல்லா கோயிலும் பூசாரி ஐயர் அப்படிலாம் கிடையாது, அங்க இந்த மக்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 18ஆம் படியார் இங்க வந்தாச்சு, கருப்புசாமிக்கு வந்துருச்சு. அப்ப இவருக்கு ஏதாவது சாப்பாடு போடணும்ல, நைவேத்தியம் பண்ணணும்ல. அப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா, கருப்புசாமி ஐயா, எனக்குன்னு எந்த விசேஷமா எது வேணாம், எனக்குன்னு நீங்க எதுவுமே எனக்கு நீங்க சிரமப்பட வேணாம். எங்க அழகரே சுந்தரராஜ பெருமாளுக்கு நீங்க என்ன மாலை போடுறீங்களோ சூடி கலைந்த மாலையை எனக்கு கொடுத்துருங்க. அவருக்கு போட்டு வெளியில் எடுத்த மாலையை எனக்கு போட்டுருங்க போதும். அதே மாதிரி அவருக்குன்னு படைக்கிற படையில் இருக்கிற சாப்பாடு, அந்த நைவேத்தியம், அது எனக்கு போதும். நான் ஐயா காலடியிலே இருந்துக்கிறேன். எப்படி ராமனுக்கு ஒரு ஆஞ்சநேயன் அவனுடைய திருவடியிலே இருந்தானோ, அதே போல கருப்பசாமி வந்து இன்னைக்கு அழகருக்கு கல்லழகருக்கு காவலா நிற்கிறார். இந்த கோயில்லம்மா நான் இப்ப சமீபத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். இப்ப ஆடி மாசம் தேரோட்டம் நடந்தது. அந்த கதவுகள் வருஷத்துல ஒரு 10 நாட்கள் திறக்கப்படும், 10 நாட்கள் திறக்கப்படும். அந்த ஏன் அந்த கதவை திறக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆடி மாசம் இந்த பௌர்ணமிக்கு முன்பாக 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் அந்த கதவுகள் திறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேரோட்டத்துக்கு முன்பாக அழகர் கோவில் இருக்கக்கூடிய சுதர்சனர் பெருமாளுடைய ஆயுதமாக சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வார் சொல்லுவாங்க. பக்கத்துல திருமகூர் கோவிலா இருக்கு, மங்களம் சக்கர ராஜாய மகனீயம் குணாத்மனே பத்மநாபகராம் போஜ பரிஷ்காராய மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிபாடு செய்யக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வார் சுதர்சனம், அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கக்கூடியவர், தீமைகளை அழித்து நன்மை செய்யக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வார் வந்து இந்த பெரிய கருப்பசாமியுடைய அந்த திருவாசல் வழியாக வெளியில வருவார். காலை மாலை இருவேளை வந்து தேரோடும் வீதி முழுக்க தரிசனம் கொடுத்துட்டு அங்க திரும்பவும் உள்ள போயிடுவார், கோயிலுக்குள்ள போயிடுவார். இப்ப இந்த கருப்பசாமி கோயிலுக்கு அந்த வழியா வருது இல்ல, ஏன் அப்படி வரணும்? அந்த சைடுல ஒரு பாதை இருக்கு, வண்டி பாதைன்னு வழி பேரு. இந்த நடசாத்திர பேர் இப்போ நம்ம மக்கள் எல்லாம் அந்த வண்டி பாதை வழியா தான் போறோம். இந்த கருப்பசாமிகிட்ட வந்து மக்கள் வேண்டிப்பாங்க. சில பேர் அகால மிருத்தியா இருப்பாங்க, அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இது மாதிரி சில பேர் மந்திரவாதத்துல கட்டியிருப்பாங்க, தொழில கட்டுப்பாடு பண்றது, அது பண்றது இது பண்றதுன்னு இந்த செய்வின கோளாறெல்லாம் இருக்கும். அதை வந்து ஐயாட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. சில மந்திரவாதி அதை இந்த மண்கூடுவையில் அடைச்சு அந்த ஆத்மாவை கொண்டு வரதாகவும் நம்பப்படுறது. அப்படி வரக்கூடிய அந்த ஆத்மாக்கள் அந்த பகுதியில் தான் சுத்தும். இந்த சக்கரத்தாழ்வார் சுதர்சனர் வெளி வருகின்ற பொழுது அதுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கறதோ இல்லை அந்த தீமையில அழிச்சிட்டு யாருக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இன்றளவுக்கு அந்த 10 நாள் கதவு திறக்கும். பௌர்ணமி அன்னைக்கு அந்த 18 படிகளுக்கு உள்ளுக்குள்ள தீபம் ஏற்றி அந்த திருக்கதவு திறந்து மக்கள் தரிசனத்துக்கு வருவாங்க. இப்போ அந்த கோயிலில் போய் நீங்க வேண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்ப தேனி இனிக்கும்னா அது சொல்ல முடியும், ஆனா சுவைத்து பார்த்தான்னு தானே புரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல 18ஆம் படியார் சன்னிதிக்கு முன்னாடி நம்ம போய் நின்ன உடனே அங்க இருக்கிற பூசாரிகள் ஒரு சாட்டை எடுத்து, சாட்டையுடைய கைப்பிடி எடுத்து தலையில இது பண்ணுவாங்க, நம்மளுக்கு தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றது மாதிரி வச்சு, இங்க இருக்கக்கூடிய இந்த 18ஆம் படி கருப்பா இந்த இடத்துக்கு உன் இடத்துக்கு வந்திருக்காங்க, உன் சந்நிதிக்கு வந்திருக்கிறாங்க, அத்து வழி சொத்து வழி 10 வழி அங்காளி பங்காளி வழி மாம மச்சின வழி தாயார் வழி தகப்பு வழி எல்லாம் இருந்தாலும், தொழிலை யாரு கட்டி இருந்தாலும், மற்றபடி ஏதேனும் வெள்ளி சூனியம் ஏவல் எது பண்ணியிருந்தாலும் கருப்பா உன் சந்நிதிக்கு முன்னாடி கட்டுப்பட்டு போகணுமையா அப்படின்னு சொல்லி விபூதி எடுத்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம போன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய சுய அனுபவத்துல சொல்றேன், நான் என்னை அறியாம அழுத ஒரு தளம் அது. என்ன காரணம் தெரியாது, ஆனா தேம்பி தேம்பி அழுத அந்த இடத்துல நிக்க விடாத அளவுக்கு ஒரு விதமான சூழல் இருந்தது. அதன் பிறகு என்னுடைய நிறைய விஷயங்கள் மாற்றம் வந்தது, எனக்கான சில எதிர்ப்புகள் இருந்தது, அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கேன். இன்னைக்கு நான் பல பேருக்கு நான் அறிவுரை சொல்வது,
எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்க்கக்கூடிய ஒரே தலைமை இது 18ஆம் படி கருப்பட்டு போ. இப்ப சாமிக்கு வந்து இன்றளவுக்கு மேல இருந்து ஐயாவுடைய பெருமாளுடைய பிரசாதம் தான் நைவேத்தியமாகப்படுது. ஆனால் மக்கள் வந்து அந்த வர்றாங்க, கெடா வெட்டி வழிபாடு செய்யறாங்க. அது அவங்களுடைய பிரார்த்தனையை செய்யக்கூடிய தலமாக அங்க இருக்கு. என்னுடைய அன்பர் ஒருத்தர் இப்ப நாகர்கோவில் சார்ந்தவர் புது கார் எடுத்தார். நான் அவரை அழைச்சிட்டு போனேன். தொழிலே சில பிரச்சனையை நாங்கள் ஐயாட்ட போய் வேண்டிட்டு வர்றோம். புது காரு வந்து திரும்ப நாங்கள் ஏற போகிறோம். எங்கள் வண்டிக்குள்ள ஒரு ஆணி இருந்தது. அந்த உட்காரக்கூடிய இடம் சீட்டு மேலே புது ஆணி. ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது ஆணி வந்திருக்கு அப்படின்னு நான் சில ஒரு முக்கியமான அன்பர்கிட்ட கேட்ட பொழுது, இவர்களுக்கான யாரோ செய்வனை பண்ணியிருக்கிறாங்க, அது தீர்வாயிருச்சு, கருப்பு வந்து அதை எடுத்து கொடுத்துருக்கான். ஏன்னா நான் ரொம்ப டைட்டா உட்காந்து வரோம், அந்த சீட்ல ஆணி வர்றதுக்கு அவசியமும் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணணும்னு அதை ஒரு நீர்நிலையில போட்டுட்டு சரியாயிடும். இன்னைக்கு அவங்க தொழில நல்லா இருக்கிறாங்க. நம்ம வேண்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 18ஆம் படி கருப்பை நம்மளுக்கு பாதுகாப்பா வருவார். நம்மளோட வேண்டக்கூடிய வரங்களை தருவார், குடும்பத்தை காப்பாற்றுவார், தொழில் நல்லது செய்வார். அதனால அந்த 18ஆம் படி கருப்பனை நீங்க போய் பெருசா வேண்டாதீங்க. நீங்க போய் அந்த தளத்தில் நின்றுட்டு வாங்க. ஒரு முக்கியமான வழக்குகள் தீர்வு வரணுமா, 18ஆம் படி போங்க. திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், உங்களுடைய சொத்து விவகாரங்கள் தீரணும். இதுன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. எல்லா பிரச்சனைக்கும். ஏன்னா அந்த சுந்தர வரதனுக்கே பாதுகாப்பா இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பேன் நம்மளை கைவிட்டுருவானா என்ன? நிச்சயமா. அதனால நாங்க போகும்போதெல்லாம் வேண்டக்கூடிய விஷயம், 18ஆம் படி கருப்போனே, பக்தர்களை காப்பவனே, எல்லாத்தையும் நீ பார்த்துக்க சாமி அப்படின்னு அவர் டோட்டலி சரண்டர் ஆயிட்டோம்னா, 18ஆம் படி கருப்பை நம்மளுக்கு வழித்துணையா எப்பொழுதும் நிழலாக காத்து வருவான். எல்லாரும் 18ஆம் படி கருப்பனுக்கு சென்று வாங்க. நன்றி, வணக்கம். அருமையான ஒரு பதிவு. ஏன்னா மதுரை அழகர் கோவிலுக்கு போனா இந்த 18ஆம் படி கருப்புன்னு ஒரு தெய்வம் இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த தெய்வம் உருவான கதை, அதற்கான ஒரு விஷயங்கள்லாம் என்ன, எப்படி அவருக்கு நிவேத்தியம் படைக்கப்படுது, இன்னைக்கும் நம்ம எந்த ஒரு வழிபாடுனாலும் நம்மளுடைய வேண்டுதல்னாலும் அங்க போய் நின்று ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட வந்து அவர்கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும்னு அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல நமக்கு அரிய ஒரு தெய்வத்தினுடைய தகவலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.